ஃபர்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நபர் பூலித்தேவர். அவருடைய இயற்பெயர் என்ன? வீரமிக்க பூலித்தேவன் அவர்கள் வந்து எதனால வந்து இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புலியை கொன்று இருப்பார், அதனால அந்த பேர் வந்தது. பூலித்தேவன் அவர்கள் பிறந்த ஊர் மற்றும் பெற்றோர்கள் யாவர்? 3 கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் அடிங்க. இயற்பெயர் சொல்லியிருப்பீங்கன்னு இருக்கேன். குட். இயற்பெயர் வந்து என்ன அப்படின்ட்டுனா காத்தப்பன் இல்லையா? காத்தப்ப பூலித்தேவர், அதுதான் அவருடைய பெயர். அவர் புலியை வந்து கொன்னதுனால அவருக்கு பூலித்தேவன் பேர் வச்சதாக சொல்றாங்க. அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். பூலித்தேவன் அவர்கள் பிறந்த ஊர் மற்றும் பெற்றோர் கேட்டிருந்த ஊர். இப்போ 2-3 பேர் படிப்பீங்க, சங்கரன் கோயில்னு படிப்பீங்க. அது போல வந்து டிஸ்ட்ரிக்ட் பேர் கேட்பாங்க, பெற்றோரோட பேர். இதெல்லாம் ஒரு முறை வாசிச்சு வச்சிருங்க. எப்படி இருந்தாலும் நீங்க பரீட்சையில எழுத போறது வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஆல்ரெடி அங்க வந்து ஆன்சர் இருக்க போகுது. இருக்கக்கூடிய ஆன்சரை பார்த்து இதுதான் சரியான ஆன்சர் நமக்கு ஸ்ட்ரைக் ஆனாலே போதும். மனப்பாடம் பண்ணலனா கூட ஒரு முறை படிச்சு வச்சீங்கன்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும். அண்ட் அவருடைய பிறந்த ஆண்டு சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எந்த மாவட்டத்தில் பிறக்கிறாரு? சங்கரன் கோவில் அருகில் உள்ள ஆவுடையார்புரம், இதுதான் அவர் பிறக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னதுங்க? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல சங்கரன் கோவிலுக்கு அருகில் உள்ள ஆவுடையார்புரம் பகுதியில் பிறக்கிறார். அண்ட் அவர் பிறந்த ஆண்டு கேட்டிருந்தேன், அதுமே பதில் கொடுத்திருக்கீங்க. குட், வெரி குட். அவர் பிறந்த ஆண்டு வந்து எப்போ அப்படின்ட்டுனா 1715 செப்டம்பர் 1. அந்த பிறந்த தேதியெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து செலிப்ரேட் பண்ண இது பண்றாங்க. நிறைய எல்லா தலைவர்களும் செலிப்ரேட் பண்ணணும், அதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா வீடியோலையும் பதிவு பண்றது தான். எல்லா முக்கியமான தலைவர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் எல்லாம் இன்னைக்கு வந்து ஜாதிய தலைவர்களா மாறி நிக்கிறாங்க. அது சமூகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை. அதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியும்னு தெரியாது. ஆனா கூட டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, நீங்க பரீட்சையை கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரியா போய் அரசு வேலையில் அமரும் போதும் சரி, அந்த சாக்கடை வந்து உங்க மனதுக்குள்ள வராம பாத்துக்கோங்க. எல்லாரையும் சமமா வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு வந்துருங்க. அதுக்கு தான் இவ்வளவு வரலாறு நம்ம வந்து படிக்கிறோம். சரி, இங்கிட்டு போவோம். இப்போ 1715 இந்த இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்போ வந்து மரணிக்கிறாருன்னு படிப்போம். புலித்தேவர் வந்து ஆக்சுவலா மரணித்திருக்க மாட்டாரு. அவர் சார்ந்த ஒரு வரலாறு. எப்படி ஒரு பிரிட்டிஷ்காரன் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது கோவிலுக்குள்ள சாமி கும்பிடுறதா போறாரு, அப்புறம் அங்கிருந்து வந்து தப்பித்து போயிட்டாரு, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப இறுதியா ஒரு ஆண்டு புத்தகத்துல கொடுக்குறாங்களா, அந்த ஆண்டை படிச்சுக்கணும். செப்டம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கணும். திருநெல்வேலி சங்கரன் கோவில் ஆவுடையார்புரம். அதே போல பெற்றோர் வந்து சித்திரபுத்திர தேவர் மற்றும் சிவஞான நாச்சியார். இவங்க 2 பேர் வந்து தாய் தந்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர்.